இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 2 5th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அந்த 100 கத்திக்கு பதிலா நான் செஃப்பா இருக்கிறதே குவிட் பண்றேன்னு சொல்லியிருந்திருப்பான். என் கடையில கூட கிடையாது, எந்த ஒரு ப்ரொஃபஷனல் குக்கிங் நான் பண்ண போறது இல்ல. இன்னும் சொல்லணும்னா டீ குடிச்சுக்கிட்டே இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்ல, இதையே தான் நான் செய்யவும் போறேன்னு சொல்ல உடனே கதவை நீக்கிட்டு அந்த இக்குமி என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கே வந்துடுவான். என்ன லூசாடா, என்ன சமைக்க போற அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிற, கூடவே ஒரு செஃப்பா கூட இருக்க போறது இல்லன்னு சொல்றேன். அறிவு இருக்கா என்னன்னு திட்டிட்டு போகும்போது இருக்கிற எல்லாரும் ஹீரோ கிட்ட கேட்பாங்க. இருந்தாலும் அவன் பயங்கர கான்பிடண்டா கண்டிப்பா அவனை நான் ஜெயிப்பேன், இருக்கிற அந்த 100 கத்தி நான் திருப்பி வாங்குவேன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் இந்த எரினா பொண்ணு இருக்கிறாள், சோ அவளுக்கு அவளோட அசிஸ்டன்ட் ஒரு லெட்டர் அனுப்பி இருப்பான், இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போறா போல. சோ நான் தோத்து போனங்காட்டி உங்க மூஞ்சில முடிக்கிறக்கே என்னால முடியல, கொஞ்ச நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு. இதை படிச்சு பார்த்த எரினாவும் நான் ஒன்னும் கேவலமான ஒரு ஆள் நினைப்பேன்னு நான் சொல்லவே இல்லையே, நீயே இதுக்கு முடிவு எடுத்துக்கிற அப்படின்னு யோசிப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்டல்ல பார்த்தா ஒரு குட்டி பையன் வந்து கேமரா கையோட வந்து மீட் பண்ணுவானா. டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சி திருப்பி தரையோட அமைக்கிட்டு என்ன சுபாரு அனுப்பிவிட்டானு கேட்க, ஐயா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் 3rd இயர் மிடில் ஸ்கூல் படிக்கிறேன், இங்கதான் இந்த அகாடமில தான் ஒரு ஜேர்னலிசம் கிளப்ல இருக்கிறேன். ஆக்சுவலி இந்த அகாடமில டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான், நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கல பயங்கர ஆர்வத்தோட இருக்கிறாங்க. இன்னும் போட்டி நடக்கிறதுக்கு ஒரு வாரம் இருக்குதுல்ல, சோ அதனால உங்களை ஃபாலோ பண்ணி ப்ளீஸ் உங்களை பத்தி நான் ஒரு ஆர்டிகல் மட்டும் எழுதிக்கிறேனே, ஏன்னா நான் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற காரணத்துக்காக எனக்கு மேஜரா எந்த ஒரு ஆர்டிகல் எழுதுறதுக்கும் பெர்மிஷன் தர மாட்டேங்கிறானுங்க. சோ நான் உங்களை வச்சு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டோரி எழுதிட்டேன் அப்படின்னா அதை வச்சு நான் ஒரு பெரிய ரிப்போர்ட்டரா எங்களோட கிளப்ல ஆயிருவேன்னு சொல்லுவானா. ஒத்திட்டு போட அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பிச்சுட்டுருவான். ஆனா விடாம நம்ம ஹீரோ போற எல்லா இடத்துலயும் அவன் திருப்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, சரி கழுத போய் தொலைதுன்னு கூட வச்சுக்கிறான். ஓகே இப்ப நான் சமைக்க போறேன், நாம அத பக்கத்துல இருந்து நீ டேஸ்ட் பண்ண போறியாமன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பீஃப் வச்சுதான் குழம்பு செய்ய போறோம். அப்படின்னா இதை தான் நீங்க போட்டிக்காக பயன்படுத்த போறீங்களா, நீங்க பயங்கர கான்பிடண்டா இருக்கிறீங்களா அந்த குட்டி பையன் கேட்க, கான்பிடன்ட் அதை பத்தி எனக்கு தெரியாது, டேஸ்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதை சமைச்சு கொடுக்க அந்த பையனும் அப்படியே எடுத்து சாப்பிட்டு வாவ் பயங்கர டேஸ்டா இருக்குது, என்னது இந்த கறி அப்படியே வாயில அப்படியே மெழுகு மாதிரி உள்ள போகுது. சோ மீட் வந்து வளவலன்னு இல்லாம அது இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு அவன் பார்த்தா லைக் இதுல டொமேட்டோ சாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மேட்டர் ஆட் பண்ணியிருப்பானாமா. இது எல்லாத்தையுமே அவன் மிடில் ஸ்கூல் 2nd இயர் படிக்கும் போது கடையில முதல்ல கிரியேட் பண்ணியிருப்பான். அவங்க அப்பாவுமே இது நல்லா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு அருமையான உணவு தான் இதுன்னு சொல்ல அந்த குட்டி பையனும் அப்படின்னா கண்டிப்பா இதை வச்சு நீங்க அந்த சுபருவ தோக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுங்கும் போது அப்ப ஹீரோ நேத்து தான் உனக்கு நான் இதை சாப்பிட கொடுத்தேன்னு சொல்லுவானா. யோ என்னையா பேசிட்டு இருக்கிறேன், அவனுக்கு சாப்பிட கொடுத்த அப்படின்னா அப்ப அவன் கண்டுபிடிச்சிருவானே. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இந்த அகாடமிக்கு வரக்கு முன்னாடி என்னோட பெஸ்ட் குக்கிங் அப்படின்னா அது இதுதான். சோ அகாடமிக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சுல்ல, அட்லீஸ்ட் என்னோட பெஸ்ட் குக்கிங்ல இருந்து நான் எந்த லெவலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியணுமே. கண்டிப்பா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அதை இமேஜின் பண்ணிட்டு அந்த சுபாரு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பீட் பண்றதுக்காக அவன் வேற ஏதாவது கிரியேட் பண்ணி தான் ஆகணும். சோ மோர் ஆர் லெஸ் 2 பேரும் ஒரே ரெசிபியை தான் பயன்படுத்த போறாங்க. ஆனா அதுல யாரு பெஸ்டா பண்ண போறாங்க அப்படிங்கறத இமேஜின் பண்ணி தான் இவங்க கிரியேட்டே பண்ணி ஆகணும் இப்போதைக்கு. இன்னொரு பக்கம் ஹயாமாவும் அந்த கூரோவும் வந்து அவங்களுக்கான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க நம்ம ஹீரோவுமே பார்த்தா தொடர்ந்து ஏதோ ஒண்ணு மேக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் நிறைய வெரைட்டி வரதான் செய்யுது, ஆனா அந்த ஒண்ணு இன்னும் கிடைக்கல. தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு எடுக்கிற மாதிரி அந்த தனியா ஒரே ஒரு டிஷ் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இக்குமி கூட போட்டி போடும் போதா இருக்கட்டும், இல்ல ஆலிஸ் கூட போட்டி போடும் போதா இருக்கட்டும், இல்லைன்னா ஹயாமா கூடயா இருக்கட்டும், நான் சம் ஹவுஸ் சிமிலரா அவங்க என்ன பண்றாங்களோ அதை நான் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த இடத்துல அந்த சுபாரு கூட போட்டி போடுறதுங்கிறது கிட்டத்தட்ட என்னையே நான் எதிர்க்கிற மாதிரி, இது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கூப்பிட்டா அவன் நம்ம ஹீரோ டெஸ்ட்டுக்காக செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே சாப்பிட்டு நகர முடியாம உட்கார்ந்து இருப்பான். சோ இப்போ வேற யாராவது அதை டேஸ்ட் பண்றதுக்காக வேணுமே, இன்னும் நல்ல டேஸ்டிங் சென்ஸோட யாராவது வேணுமேன்னு யோசிக்கும் போது இங்க நம்ம எரினா இருக்கிறாள். சோ அவ பார்த்தா ஜாலியா மாங்காய் பச்சுக்கு வந்துட்டு இருப்பாளாம். அந்த ஒரு வால்யூமை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த இஷ்யூ வேணும் அப்படின்னு அவளோட அசிஸ்டன்ட் கூடும்போது அவ தான் இங்க இல்லையே, ட்ரிப் போயிருப்பா. என்ன அவ இங்க இல்ல, அவ இல்லாத ஒரு மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ காலிங் பெல் அழுத்துவாங்களா. ஐயா எனக்கு தெரியும் நீ திருப்பி வருவ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஆசையா வந்து கதவை நீக்கினா அது நம்ம ஹீரோவும் அந்த பையனுமா இருக்கும். டேய் நீயே கூட இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஒன்னும் இல்ல இந்த மாதிரி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல. முதல்ல உன்னை யாரா உள்ள விட்டது, செக்யூரிட்டி தாண்டி எப்பறம் நீ உள்ள வந்த, அதுவா நாங்க கேட்டு கிட்ட வந்தோமா, அப்ப ஆலிஸும் கூரோ பையனும் போனாங்களா, சோ அவங்க கிட்ட கேட்டோம், அவங்க உள்ள போகலான்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க, சரின்னு வந்துட்டோம். அதெல்லாம் தேவையில்லாம முதல்ல இதை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுமான்னு கேட்க, ஏன்டாடே எத்தனை கம்பெனி அவங்களோட டிஷ்ஷஸ் வந்து டேஸ்ட் பண்ண சொல்லி லைன் கட்டி நின்னுக்கிட்டு இருக்காங்க, நான் ஏன் உனக்கு ஃப்ரீயா பண்ணணும், ஏன் ஃப்ரீயா பண்ணணுமா, டே குட்டி பையா உங்கள்கிட்ட ஏதாவது காசு இருக்கான்னு கேட்கும் போது ஒரு 2-3 சில்லற காசு இருக்குமானா உடனே கத்த ஆரம்பிச்சிருவா, உங்களோட பாக்கெட் மணி எல்லாம் வச்சுக்கிட்டு என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களாடான்னு. அப்ப அவ கையில இருக்கிற மாங்காவை பார்த்துட்டு நீ சும்மா தானே மாங்காய் ரீட் பண்ணிட்டு வந்திருக்க, வந்து இதை டேஸ்ட் அது பண்ணேன்னு சொல்ல அவ டக்குனு அதை ஒழிச்சு வச்சுக்குவா. சரி சரி ரொம்பலாம் பிக் பண்ணிட்டு இருக்காத, எங்க ஹாஸ்டல்லையுமே அந்த மாங்காய் ரீட் பண்ற ஆளுங்களா இருக்கதான் செஞ்சாங்க, நீ ஒன்னும் உதவி பண்ணலாம் பரவாயில்ல அங்க இருந்து போவானா, என்னது உங்க ஹாஸ்டல்ல படிக்கிறாங்களா அப்படின்னு டக்குனு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சரி விட இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துக்கிறேன், வேணா வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் அதை சும்மா டேஸ்ட் பண்ணி மட்டும் பார்த்துட்டு மொக்கையா இருக்குது
இருக்குதுன்னு சொல்லுவா. சோ இதெல்லாம் வச்சுட்டு உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்காத, வேணா அங்க ஹோட்டல்ல கொண்டு போய் அங்க வேணா யாராவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, ஏன் இதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு அந்த குட்டி பையன் கேட்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல பண்ண வேண்டியதை நீங்க தான் பண்ணணும். ரொம்ப முக்கியமா இந்த மாங்காவோட அடுத்த வால்யூமை நீங்க கொடுத்து அனுப்புங்க, நான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி வைக்கிறேன்னு அனுப்பி விடுவா. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்தோம் அந்த எரினா சீனியர் நல்லா இல்ல அப்படின்னு 19 ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்காங்க. எது நல்லா இல்ல, ஏதாவது அட்வைஸ் இது கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அந்த குட்டி பையன் புலம்பிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கடையில அந்த சுபாரோ இருக்கிறான்ல, அவன் வேலை செய்யற மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்பான். லிட்டரலா நம்ம ஹீரோவோட சமையல செய்யறங்காட்டி நம்ம ஹீரோவாவே மாறி நிக்கிறானா. இவன் இந்த மாதிரி பண்றத வெளியே இருந்து ஒட்டு கேட்ட அந்த ஐசனுமே ஓகே எப்ப போலதான் பண்றான், ஹீரோ அவனை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ண போறானோ அப்படின்னு கியூரியஸா இருக்குன்னு எதிர்பார்ப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த குட்டி பையனும் ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இக்குமி இருக்கிறாள், அவ வந்துட்டு மேபி இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதையோ கொடுத்துட்டு வேகமா அங்கிருந்து போயிருவாளா. இப்ப இந்த டாப் குவாலிட்டியான பீஃப் வச்சுட்டு மட்டும் நான் என்ன பண்றதுன்னு யோசிக்க, அப்பதான் எரினா சொன்ன விஷயம் நம்ம ஹீரோக்கு லைட்டா புரியும். உடனே இந்த குட்டி பையனை பார்த்து இவ்வளவு தூரம் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இப்ப நீ வெளியே ஜாவுன்னு அவனை வெளியே தூக்கி போட்டுருவான். அப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்கும். மாரல் சப்போர்ட்டுக்காக அப்பப்போ இக்குமி வந்து சப்போர்ட் பண்றதும் கூடவே நம்ம ஹீரோக்கு டீ போட்டு வைக்கிற மாதிரியான வேலைகளும் நம்ம மிகுமி பார்த்துட்டு இருப்பான். ஈவன் அந்த குட்டி பையனுமே ஆர்டிகலை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி படுக்கை கொண்டு போட்டு அந்த கிச்சன்ல தூங்கிக்கிட்டு இருப்பான். ஈவன் இந்த அகாடமில இந்த ஃபால் செலக்ஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த பிங்க் மண்டையன் இருக்கிறான்ல, அவனுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறான் போல. சோ ஃபைனல்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட் தான் நம்ம மொட்டை இருக்கிறான்ல, அவன் போக போறான் போல. சோ அவனுக்கு கால் பண்ணிட்டு உனக்கு அங்க போய் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு டைம் இருக்கடான்னு கேட்கும்போது, ஆமா சின்ன பசங்களை போய் என்கரேஜ் பண்றத தவிர வேற என்ன ஃபன் இருக்க போதும்பா. சோ அதுக்கப்புறம் மேட்சுக்கான நாளுமே வந்துருச்சு. இருக்கிற எல்லாரும் அரினால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குட்டி பையனுமே பார்த்தா நம்ம ஹீரோக்காக காத்திருந்திருப்பானா, ஹீரோவும் அங்க வருவான். தல அவன் குக்கிங்க காப்பி பண்ற அந்த சுபர் ஒத்து குடிக்கிறதுக்கு ஏதாவது ரெசிபிக்கு தயாரிச்சிருக்கேன்னு கேட்கும்போது, இல்லப்பா அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா அங்க போய் சமைக்கும் போது ஜாலியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. தோத்து போய் ஒரு வாரம் ஆனாலுமே அந்த டக்குமி பையன் பயங்கர சோகத்துல தான் இருக்கு. அவன் தம்பி வந்துட்டு நடக்க போற இந்த மேட்ச ஹீரோ வந்து உன்னை பார்க்க சொன்னான்பான்னு சொல்ல. சோ அதுக்கப்புறம் சமைக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த சுபாரும் வந்துடுறாங்க. பிளஸ் அங்க ஜட்ஜஸா பார்த்தா இதுக்கு முன்னாடி இங்க கவுன்சில் ஆஃப் 10ல இருந்த அதே பழைய கிராஜுவேட்ஸ் தான். அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருமே பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த மொட்டையை தவிர மத்த எல்லாருமே வந்து இந்த கவுன்சில் ஆஃப் 10ல செகண்ட் சீட்ல இருந்தவங்க தான். எப்படியும் பீஃப் வச்சு தான் குழம்பு பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்க நம்ம ஹீரோ அங்க கறிக்காக காளமாட்டோட வாழை கொண்டு வந்திருப்பான். சோ அவன் எதுக்கு அந்த காளமாட்டோட வாழை சூஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு அந்த கூரோவா இருக்கட்டும், நம்ம எரினாவா இருக்கட்டும், ஈவன் ஹயமாவா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கெஸ் இருக்குது. அடிஷனலா நேச்சுரல் ஸ்வீட்னஸ்க்காக அங்க வெஜிடபிள்ஸையும் சிலது பயன்படுத்த போறான். அப்போ போன வாரத்துக்கு முன்னாடி ஒன்னு கொண்டு வந்தானே, அதோட பெட்டர் ஏதோ ஒன்று பண்ண போறானா அப்படின்னு எரினா யோசிக்க. சோ இந்த ஒரு வாரமா நம்ம ஹீரோ எங்க போனா, என்ன பண்ணா, என்னென்ன மாதிரியான டிஷஸ் மேக் பண்ணா அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த சுபாரும் பார்த்தா அதே மாதிரியான ஆக்ஸ் ஸ்டைல், அதே மாதிரியான வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போறான். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.